श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 10வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம்। அஸ்வத்த சர்வவ்ருக்ஷாணாம் தேவர்ஷீணாஞ்ச நாரதः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः। விபூதி யோகம் அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த 10வது அத்தியாயத்தில் கடந்த வாரம் பார்த்த இந்த 26வது ஸ்லோகம் வரைக்கும் பூதி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ப்ராடக்ட்னு அர்த்தம். ப்ராடக்ட் ஒரு பொருள். எல்லா ப்ராடக்ட் காணப்படுறது எல்லாமே கூட ஒரே பகவத் ஸ்வரூபந்தான், சத்தியம்தான். விபூதி அன்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்பெஷல் ப்ராடக்ட். இந்த ஸ்பெஷல் எல்லாத்தையும் போடுவாங்க இல்லையா, அடிக்கடிக்கு பேப்பரில் போர்டு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பகவானுடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், பளிச்சன முக்கியமாக சிறப்பாக காணப்படுற இருக்கிற இடங்கள் அப்படி லிஸ்ட்டு கொடுக்குறாரு அர்ஜுனன் கேட்டதுனால. அப்படி பார்க்கும்போது இந்த 26வது ஸ்லோகத்திலும் அந்த அலச மரம் பற்றி முக்கியமாக சொன்னார். அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம், சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். சொல்கிறதுக்கு விஷயமெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ உடனே நமக்கு அதோடைய ஏன் இந்த நாட்டில் இப்படி எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலும் பாரத தேசம் மொத்தம் எங்கே போனால் கூட ஏதோ ஒரு விதமாக அந்த அலச மரத்தினை பீப்பிள் ட்ரீ. ஒரு பாயிண்ட் அன்றைக்கி சொல்லாதது சொல்கிறேன். இப்போது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பகவான் நான் தான் என்றார், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாக்கியமாக பார்த்தா இந்த ஃபிக் ட்ரீ, இதெல்லாம் ஃபிக் ஜாதிக்கு சேர்ந்தது. இந்த ட்ரீஸ் எல்லாமே கூட நம்மளா அந்த காயில் பழத்தில் வந்து கொட்டை எடுத்துட்டு வச்சா வரவே வராது. அதுதான் என்ன, அப்போது அது பறவை சாப்பிட்டுட்டு பறவையுடைய வயத்துக்குள்ளே போய் அந்த ஜிஐ ட்ராக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்கில் வந்து வெளியில் அது எங்காவது மலமாக விட்டுட்டா அது அப்படி இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அது முளைக்கும். அதுதான் பார்க்குறோம். எங்கோ பழைய கால பில்டிங்கு, கோட்டை, அது எல்லாத்துமே எங்கெங்கோ வளரும். நம்ம பில்டிங்ஸில் கூட அங்கங்கே அந்த ட்ரைனேஜ் பைப்ஸு, ரெயின் வாட்டர் பைப்பு. இன்னும் ஒரு இடத்துல பார்த்த ஒரு எலக்ட்ரிக் போல் மேலே எலக்ட்ரிக் ஒர்க் அந்த பீப்புள் கூட ஓரளவுக்கு அதை போய் மேலே இன்னும் கொஞ்சம் அவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. அங்கே வரைக்கும் போக மாட்டாங்க. அது கீழே தான் அந்த லைட்டு ஃபியூஸ் எல்லாம்.
அப்போ யார் போய் அங்கே நட்டிருக்காது? அங்கே என்னமோ கொஞ்சம் அது பறவை அங்கே எக்ஸ்கிரிட்டா போட்டதுக்கப்புறம் அங்கே ஏதோ மண் கொஞ்சம் அப்படி இப்படி தூசிந்து அப்படி வருது பாருங்க. அப்படி என்ன அது சுத்தமாகி அது அப்படி தான் சுத்தமாகி வரணுமா? அப்படி வந்தால் தான் முளைக்கும். சரியா? யாராவது நர்சரியில் விற்கிறாங்கன்னா கூட அவங்க வளர்த்தல அது அங்கே அப்படி எங்கோ வளர்ந்தது ஜாக்கிரதை எடுத்துகிட்டு வந்து இன்னொன்று அது அப்புறம் கட் பண்ணால் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பொதுவாக கட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, சில இடத்துல கட் பண்ண மாட்டாங்க. பட் பில்டிங் எல்லாம் கிராக் ஆகி போகும்போது சில இடத்துல அப்படி. ஸோ இந்த மாதிரி அஸ்வத்த விருட்சத்துடைய ரொம்ப முக்கியத்துவம். அப்புறம் தேவர்ஷிகளுக்குள்ள நாரதர் நாந்தான்னார். நாரதருடைய பெருமை பற்றி நமக்கு எல்லோருக்கும் நிறைய தெரியும். நாரத மகர்ஷி. அப்புறம் கந்தர்வர்களுக்குள்ள சித்திரரதः. சித்தர்களுக்குள்ள கபில மகாமுனி. பாகவதத்தில் கபில உபாக்கியானத்தில் பார்த்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்த 27வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாம்ருதமோத்பவம் வித்தி மாமம்ருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இங்கே நந்தி பகவான் நடுவில் கலந்து வேற எது கூட சொல்லுவார். முக்கியமாக இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பார்க்கடல் மதனம் செய்கிறது. பாகவதத்தில் நம்ம அந்த க்ஷீரசாகர மதனம் கதை பார்த்தோமா? கொஞ்சம் வால்யூம் குறைச்சிடுங்க, எக்கோ வருது. அங்கே அந்த சமயத்தில் பார்க்கடல் மதனம் செய்யும்போது அற்புதமான எக்ஸ்ட்ராடினரி சில பொருட்கள் எல்லாம் வந்தது. அதில் சிலது பகவான் இங்கே வந்து நிறைய வந்துச்சு. இங்கே சிலது மட்டும் சொல்லி அதுதான் நான் அப்படின்னு சொல்கிறார். முதல் என்ன, அங்கே என்ன ஆர்டரில் வந்ததோ அதெல்லாம் வேறு விஷயம். அந்த கதை பார்த்துக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு பெரிய அழகான சிறந்த குதிரை ஒன்று வந்தது. அந்த குதிரைக்கு பேர் உச்சைஹி ஸ்ரவசம். பேர்லேயே தெரியறது. ஓகே, உச்சம்னு தமிழில் கூட மேலே அப்படின்னா ரொம்ப. அப்புறம் ஸ்ரவசம் அப்படின்னா ரொம்ப சிறந்தன்னு அர்த்தம். ஓகே, உச்சைஹி ஸ்ரவசம். ஸ்ரவஸ்ன்னா ஒரு அர்த்தம் வந்து பேரு புகழ் அப்படி இருந்த, சிறந்ததாக பாராட்டத்தக்கதாக இருந்த, அற்புதமாக இருக்கிற. ஸோ அப்படி உச்சை ஸ்ரவசம், அதுக்கு பேரே அதுதான் குதிரைக்கு. அது வந்தது. அந்த குதிரை அது நான் தான்ன்றார் பகவான். அப்படின்னா அதுக்கு இன்னும் புராணத்தில் எங்கெங்கே போய் பார்த்த அது யார் அதில் கடல் அந்த மதனம் செய்யும்போது வந்த பொருட்கள் எல்லாம் சில பேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அநேகமாக சொர்க்கத்தில் எங்கே யாரோ எடுத்துகிட்டு போகணும். என்ன பாகவதம் படிக்கும்போது எங்கேயுமே அதை பற்றி வரல. சரி, இப்போ அது போய் தேடி எங்கே படிக்கணும்? எதுக்கு பிரம்மன்னு படிச்சுக்கணும்? இருக்கும் எங்கே. அவங்கள எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹார்ஸ் பற்றி சொல்லும் போது குதிரை
பவர் ಶಕ್ತಿನ பற்றி யுத்தத்திலோ ஆகுது ராஜாக்கள் பலது வேறு வேறெல்லாம் உபயோகப்படுத்திட்டா கூட குதிரை வேகமாக போகலாம், இன்னொரு இடத்துக்கு சேரலாம். அதனால தான் எந்த மெஷின் முக்கியமாக இந்த காரு ஸ்கூட்டர் இது எல்லாது கூட அதில் வந்து வர இந்த பவர் வந்து ஹார்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க. டாங்கி பவர், பூனை பவர் இது சொல்ல மாட்டாங்க, ஹார்ஸ் பவர். அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய சக்தி வாய்ந்த ஜந்து அது நான் தான் அதையும் அந்த சமயத்தில் வந்த. அப்படி அடுத்தது வந்து அதே பார்க்கடல் மதனம் செய்யும்போது வந்து ஐராவதம் கஜேந்திராணாம். யானைகள் லோகத்தில் நிறைய இருக்குது. ஆப்பிரிக்காவில் யானைகள் வேறு விதமாக பெருசாக இருக்கும். நம்ம கேரளத்தில் யானைகள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டில் பார்த்து மைசூர், ஊட்டி இந்த பக்கம் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி எத்தனையோ இருக்குது. அது எல்லாத்திலும் சிறந்ததான அந்த ஐராவத யானை அது எங்கேருந்து வந்துச்சு? பார்க்கடல் கடையும் போது வந்தது தான். அது நான் தான்ன்றார். இதோடைய சிறப்பு என்னன்னா வெள்ளை யானை வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது, நீ லோகத்தில் எங்கே போனாலும். அப்புறம் 4 தந்தங்கள், பல்லு, டஸ்க்ன்றோம் இல்லையா, அதுக்கு 4 இருக்குமா. இது இந்திரனுக்கு பிடிச்சது. இந்த மாதிரி திரும்பி இன்னொரு புது வெஹிக்கிள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதம் அவர் வாகனமாக வச்சுக்கிட்டார். ஐராவதம் பர்வதம் மாதிரி இருக்கு பேர், அது அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதனால கஜேந்திராணாம் ஐராவதம். அப்புறம் உடனே கொஞ்சம் வேறு விதி சொல்கிறாரு. அந்த பார்க்கடலில் வர பகவானுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் அப்படியே ஜிக்ஜாக்காக சொல்கிறார். சரியா? அப்போ நமக்கு கூட அட்டென்ஷன் கொஞ்சம் வந்து உடனே இது சொல்கிறார், உடனே இது சொல்கிறார், இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சிந்திச்சா ஏதோ இருக்கும். நம்ம அவ்வளோ சிந்திக்கிறது டைம் கொடுக்கறது இல்லை. உடனே எங்கே போகிறாருன்னா எங்கே போல அந்த இந்திரனு கையில் இருக்கிற வஜ்ராயுதம் இருக்க பாரு. ஆனால் அது பார்க்கடலன்னு வரல, வஜ்ராயுதம். அப்போ சம்மந்தம் இருக்குல்ல. இந்திரனை பற்றி சொன்னார் ஐராவதம் இன்டைரக்டாக. உடனே அந்த யானைக்கு தகுந்த மாதிரி, இந்திரனுடைய கைக்கு தகுந்த மாதிரி வஜ்ராயுதம். ஓகே, ஆயுதங்களுக்குள்ள படிக்கணும் இல்லையோ? 28வது ஸ்லோகம். அங்கே எல்லாமே சொல்லட்டுமா? சாரி. அதான் என்னடா உடனே அது வஜ்ரம் வந்துச்சு நீங்கள் நடுவில். அதான் இது கூட சம்பந்தம் தான். ஆனால் மனுஷர்களுக்குள்ள ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் பாரு, எப்பவுமே இருப்பாங்க இல்லையா? அது எங்கே காட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ராஜா. பறவைகளுக்கு அதெல்லாம் அது கூட ஒரு லீடரு, குரங்களுக்கு ஒரு லீடரு. ஆமாம், எல்லாத்துக்கும் லீடர். அது எப்படி எல்லாம் தேடுறதுக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் இருக்கு. அப்புறம் ஸோ அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள சிறப்பாக யாரோ ஒருத்தனும் கட்சி ராஜ்ய பரிபாலனத்துக்கு வரானே ராஜா. அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்து ராஜ்யத்தினை பாலனம் செய்யறதுக்கு வர அந்த லீடர் இருக்கானே, இந்த காலத்தில் சொல்லணும்னா பொதுவாக நமக்கு ராஜா தான் அந்த நராதிபம், மனிதர்களுடைய அதிபதி ராஜா. அதனால தான் நம்ம நாட்டு பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டு இல்லை, பிரபஞ்சம் மொத்தத்தில் நிறைய நாட்டுக்குள்ளே இந்த ராஜ பரம்பரை கிங்கு இப்போ கூட இந்த மாதிரி. அங்கே இங்கிலாண்டில் கூட இருக்குல்ல, எலிஜபெத் ராணி இருக்கு. இப்போ கூட அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி ஏதோ மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா? நேபாள் ரொம்ப நாள் வரைக்கும் கிங்கு
உடைய ரூல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் வந்து எல்லாம் கழட்டி விட்டுட்டான், கடுத்திட்டான். ஜப்பான் இங்கெல்லாம் கூட ராஜாக்கு மதிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் லோகம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்து பார்த்தா எத்தனை ராஜாக்கள் தானே, சின்ன சின்ன ராஜ்யமாக இருந்தால் கூட சோழ பாண்ட வீர கஷ்ட என்னென்ன இருக்குல்ல. அப்படி இன்னொரு விஷயம், இது பாகவத்தில் கூட எங்கே சொல்லியிருப்போம், ராஜா தெய்வத்துக்கு சமம். ராஜா தெய்வத்துக்கு சமம். அதனால தான் பகவான் சொல்கிறார். நேபாளில் இப்போ கூட அந்த கிங் అనేది ஒரு யாரோ இருப்பான், ரூல் பண்ணுறது வேறு, பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அங்கே பெரிய விஷ்ணு கோவில் இருக்குதாம்மா. ஆனால் கோவிலுக்கு பேர் சிவன் பேரோடு வரும். அது என்னமோ அது சுவாமிஜி பார்த்தார் நினைக்கிறேன் அவன் போகும்போது. நான் போனேன், நானும் பார்க்கலது. அங்கே அந்த ஊர் ராஜா, அந்த நேபாள், அந்த ராஜா வந்து அந்த கோவில் பார்க்க போகக்கூடாது. ஏன்னா ராஜாவே விஷ்ணு பார்க்குறதுக்கு போவார் என்ன, போக மாட்டாரம்மா. அது ஒரு ட்ரெடிஷன், அப்படி வச்சுக்கிற போக மாட்டார். அதோட சின்ன உருவம் ஏதோ இவருடைய வீட்டில் அங்கே வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ மாதிரி, பார்த்தீங்களா? ஸோ ராஜா கடவுளுக்கு சமமாக அப்படி பாவிச்சு பாகவத்தில் நிறைய கதையில் அந்த விஷயம் வருது. ஸோ நராணாம் நராதிபம் என்ன, அதுக்கு தனிப்பட்ட ஒரு சக்தி வேணுமில்லை. ராஜ்ய பரணம் பண்ணுறதுன்னா ரூலிங் இட்ஸ் நாட் ஏ சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நம்ம பாராட்டணும். அதில் சில பேர் வந்து நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா அது வேறு விஷயம். இவ்வளோ அவங்களுக்கு உள்ள சில எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் இல்லைன்னா வர முடியாது இல்லையா? ஸோ நராணாம் ச நராதிபம் சொல்லி இப்போ அடுத்த இதில் தான் வேறு 28வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஆயுதானாமஹம் வஜ்ரம் धेनुनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणामस्मि वासुकिः. ஸோ இந்திரன் கூட ராஜா, அவருக்கு ஐராவதம் யானை, அவர் கையில் இருக்கிற இந்த வஜ்ராயுதம், ஆயுதங்களுக்குள்ள அந்த வஜ்ராயுதம் நான் தான். என்ன ஸ்பெஷலு? அதையும் பாகவதத்தில் வர கதை தான். உத்தராசுரனே ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இந்திரன் போய் பகவானுக்கிட்ட பிரார்த்திச்சு, எப்படி இந்த உத்தராசுரனை எதிர்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சப்போ பகவானே பிளான் கொடுத்தாரு. ததீச்சி ருஷி தபம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த அவருடைய தபோசக்தி மொத்தம் அவருடைய முதுகு, அது ஒரு சிம்பாலிக் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தபசக்தியோடு கூட கூடியிருக்கிற ஆயுதம்தான் இந்த உருத்ராசுரன் நீ சம்ஹாரம் பண்ண முடியும்னு. அப்போ அவர்கிட்ட போய் அவருடைய அந்த முதுகு போன் எலும்பு கேட்க சொன்னாங்க. ஸ்பைனல் கார்டு வேறு ஏதாவது கேட்டால் பரவாயில்ல, இதுதான் போய் கேட்குறது. அங்கே பாகவதத்தில் ரொம்பவே அதை பற்றி போயிட்டு ரொம்ப நேக்காக பேசிட்டு இந்திரனை தெரியும் எவ்வளோ வலிக்கும் நீ அப்போ வலிக்கும் தெரியும்னு அப்போ ஏன் கேட்குறேன்னா, இல்லை உங்களை மாதிரி மகாத்மர்கள் லோகத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு தானே, அப்படி இப்படின்னு நல்லா என்ன சொல்லுவாங்க சோப்பு போட்டேன். அப்படிலாம் பேசி மொத்தம் காரியம் சாதிச்சுக்கிறதுல இந்திரன் அப்படிலாம் மொத்தத்தில் அவருக்கு தெரியும் ருஷி பகவான் அனுப்பிச்சிருக்காரோ, இது பகவானுடைய சங்கல்பம்னு. இப்படிப்பட்ட திரிகால ஞானிகளுக்கு தெரியாத என்ன. ஆனால் சுகர் அங்கே
இந்திரனுடைய தேவதைகளுடைய மென்டாலிட்டி பற்றி பேசுகிறாரு. அவங்க காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு வந்து எப்படியாவது பேசுவாங்க. அசுரர்கள்கிட்ட கூட போய் ஸ்னேகம் வச்சுக்கோன்னாரு பகவான். எப்பவும் சண்டை தானே, அவன் கூட போய் ஸ்னேகம் வச்சு அவங்களுன்னு வர சொல்லும். அப்படி குரூப்பாக சேர்ந்து எஃபர்ட், டீம் ஒர்க். டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்கில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுவேன் இது சொல்லிட்டு. ஏன்னா அப்போது அந்த பார்க்கடல் கதை முடியும். என்ன ஒன்று இருக்கு, அதில் வந்து வந்தது. அப்போ சொல்லுவேன் அதோடைய கருத்து என்ன. ஸோ வஜ்ராயுதம் அப்படி தயாரிக்கணும். தண்டர் போல்ட் இங்கிலீஷில் பேர். வஜ்ராயுதத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்கெங்குமே இப்போ இங்கே சொல்கிறது இது எல்லாமே இங்கே எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஸ்வர்க்கத்தில் வேறு எங்கெங்கோ இருக்குது. நம்ம சும்மா பேர் தான் வச்சுக்கணும். நம்முடைய மிலிட்ரி அந்த டேங்குக்கு வஜ்ரம் பேர் வைப்பான். இங்கே கூட இந்த ஃபோர்ஸுன்னா டாஸ்க் ஃபோர்ஸு அவங்களுடைய ப்ளூ கலர் வேன் இதை வஜ்ரம் அது போட்டுரும். வஜ்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, அது கட் பண்ணணும்னா கஷ்டம். வஜ்ரம் வச்சு வேற எல்லாம் கட் பண்ணணும். கிளாஸ் கட் பண்ணுறது டைமண்ட் வச்சு தெரியுமா? இந்த கண்ணாடி எல்லாமே டைமண்ட் வச்சு கட் பண்ணணும். அது குட்டி டைமண்ட் இப்படி வச்சு, அதுக்கு அவ்வளோ சக்தி. இன்னொரு விஷயம், பொதுவாக தண்டர் இடி மின்னல் பற்றி சொல்கிறோமா, அந்த அதில் இருக்கிற சக்தியாமா சயின்டிஃபிக்காக அதை ரொம்ப வேகமாக வந்து போகும். தண்டர் வரும், ஆனால் மின்னல் வந்ததுக்கப்புறம்தான் அந்த சவுண்டு யாருதுன்னு அந்த அந்த கரண்ட்டு, அந்த பவர் அது. ஆமாம், ஒரு செகண்டு மின்னல்னே நம்முடைய சயின்ஸு டெக்னாலஜி கணக்க டேப் பண்ண முடிஞ்ச பூமி எர்த்து மொத்தத்தினே ஒரு வருஷத்துக்கு கரண்ட் கொடுக்கலாமா? ஒரு வருஷமோ 2 வருஷம். ஜென்ரல் நாலேஜ், ஜிகே. அப்போ அது திங்க் பண்ணி நினச்சிக்கணும். கடவுள் ஈஸ்வரனுடைய சக்தி எவ்வளவு அனந்தமாக இருக்கு. நம்ம ஏதோ அது இது டேப் பண்ணலாம்னு பார்க்குறோம். ஆனால் சிலதெல்லாம் அவர் கையில் வச்சுக்கிட்டார். கொஞ்சம் 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 அப்படி கொடுக்க மாதிரி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி வஜ்ராயுதம் நான் தான். அதுக்கப்புறம் தேனு நாம் அஸ்மி காமதுக்கு, பசுமாடுகள், கவ். அதுக்குள்ளே கூட அன்னைக்கு அந்த பார்க்கடல் மதனம் செய்யும்போது வந்த காமதேனு, அந்த காமதேனு அதுலேருந்து வந்தது. இது கூட இப்போது இங்கெங்கே இருக்காதா? காமதேனு சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம் பேர் வச்சு. ஸோ அந்த காமதேனு புராணத்தில் கதை வசிஷ்டர்கிட்ட இருந்தது. அப்புறம் விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்தார். அப்போது அவர் அதை பார்த்தார், ஆச்சரியப்பட்டார். இது நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க? காட்டில் சன்னியாசி ஆசிரமம் தான். ராஜா கிட்ட இருந்து அது என்னன்னா, காமதேனுன்னா நம்ம பசுமாடுன்னு கூட பாராட்டி சொல்லலாம். சங்கரர் நம்ம சாதாரண இப்போ இருக்கிற பசுமாடு கூட, ஒரு நல்ல ஒரு பசுமாடு இருந்தாவே அந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாமா. ஆனால் அதிக சாப்பாட்டு கொடுக்கணும், அதிக வேண்டியது கொடுக்கணும். அது போய் சும்மா விட்டுட்டாவே அப்படி போய் புல் சாப்பிட்டுட்டு வரும். சம்பதை, சொத்து செல்வம்னா பசுமாடு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறையவே பவித்திரம். எல்லா பாகத்தில் கடவுள் இருக்கார். எல்லா இடத்துல எல்லா தேவதர்களும் பசுமாடுக்குள்ளே உள்ளே இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த காமதேனு பற்றி சொல்லும்போதும் அது வந்து பால் மட்டும் இல்லை, ஜலமாக லிக்விடாக இருக்கிற பால் மட்டும் நமக்கு பசுமாடு கொடுக்கும். அந்த பசுமாடு வந்து காமம் தோக்தி இது காமதேனு. நீ யார் போய் என்னென்ன அதுக்கிட்ட நினச்சிட்டு கரெக்டாக
எனக்கு சென்னையில் சிட்டி ஆஃப் தி சென்டரில் ஒரு ஃப்ளாட் வீடு வேணுமுன்னா வந்துருமா? நமக்கெல்லாம் அப்படி தான் ஆசை. ஏன் சார் கோயம்புத்தூர் சொல்ல மாட்டேன்னு? கோயம்புத்தூர் சின்ன ஊர். கோயம்புத்தூரில் என்ன ஒரு கடல் இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்து அந்த விஓசி பார்க்க மட்டும்தான். இல்லை நாங்கள் எங்கேயோ போகணும், வாட்டர் ஃபால்ஸ். அங்கே கூட அப்பப்போ புலி வருமா? வால் பேரையில் வாலோட புலி வரும். இந்த காமதேனு அப்படி. அதனால தான் அன்றைக்கி விஸ்வாமித்திரர் அவருடைய எத்தனையோ சைன்யம் கூட எல்லோரும் கூட வந்தால் அவர் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. காமதேனு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டு சர்வ் பண்ணு அப்படின்னா எல்லாம் டைனிங் டேபிள் போட்டு எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ரொம்ப அழகாக சாப்பாட்டு கொடுத்துச்சு. இது பார்த்து தான் விஸ்வாமித்திரர். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு சண்டை வந்தது. அதுக்கப்புறம் பெரிய விஷயம் ஆகிடுது. அது எப்படியோ முடிஞ்சு கடைசியில் பரவாயில்ல. விஸ்வாமித்திரர் பிரம்மர்ஷி ஆயிட்டார். பிரம்மர்ஷி ஆகி காயத்ரி மந்திரம் கொடுத்தார் லோகத்துக்கு. அதுக்காக இப்படி போயிட்டு இருக்கு. நமக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது காமதேனு அப்படி ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கும். இதில் ஒரு கருத்து என்னென்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக நல்லா தான் இருக்கு. எப்போ கேட்டோம் புராணத்தில், அப்போ சின்ன வயசில் நிறைய. நம்முடைய மனசு தான் காமதேனு. நல்லா அட்டென்டிவாக கேளுங்கோ. இது அந்த பார்க்கடல் 2த்து சேர்த்து ஒரு நல்ல கருத்து சொல்லிகிட்ருக்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அன்றைக்கே பாகவதம் சொல்லும் போதே அதோடைய தத்துவார்த்தமனே சிலது கொஞ்சம் ஏதோ சொல்லியிருக்கேன். திரும்பி இப்போ சந்தர்ப்பம் வந்ததுனால நம்முடைய மனசு தான் காமதேனு. மனசுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியாலிட்டி, சக்தி, பவர் இருக்காமா. அதனால மனசு சங்கல்பிச்ச சாதிக்காதது, செய்ய முடியாதது இல்லையா? அதுதான் லோகத்தில் எப்பவும் பார்க்குறோம். ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணான்னு சரி, ஆனால் அது அகோர தபஸு தான். பட் எதுக்கோ தபஸ் பண்ணிட்டான். ராவணன் பண்ண, எல்லாரும் பண்ண, வேறு ருஷிகள் தபஸ் எல்லாம். அப்படி என்ன அர்த்தம்னா, அப்படி தபஸ் பண்ணோன்னா மனசு நம்மளை கட்டுப்படுத்தி சங்கல்பம் பண்ணி அப்படி அந்த மனசு வர வைக்கிறது, விஷயங்களை நடக்க வைக்கிறது. அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியாலிட்டி, எவ்வளோ சக்தி இருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இது பார்க்கடல் விஷயம் என்னன்னா, அது டீம் ஒர்க்குன்னு சொன்னால் நான் முதல்ல எங்கே டீம் ஒர்க்குன்னாவே ப்ராப்ளம் இருக்கும். வீட்டில் பாரியா பர்த்தா 2 குழந்தைகள் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்து சாப்பிடலாமன்னாவே ப்ராப்ளம் இல்லையா? டீம் ஒர்க்கு. அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், மெனு பார்த்து நான் சொல்லணும். டெய்லி அம்மா தானே சமைச்சு போட்டுறோம். அம்மா சொல்லுன்னா ஆர்டர் பண்ணட்டுமே. நான் அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணிக்கும், அப்பாவுக்கு ஆர்டர் பண்ணிக்குவார். 4 பேர் சேர்ந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே கஷ்டம். இந்த டீம் ஒர்க்குக்காக சொல்கிறேன், நீங்கள் ஊகிச்சுக்கோங்க. ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி வேறு அசுரர்கள், தேவர்கள் அவங்க சேர்ந்து பார்க்கடல் கடையணுமா. எத்தனை தடங்கள் வந்துச்சு. 1 2 3 பகவான் இதெல்லாம் பாட்டம் அவங்களுக்கு எல்லாருக்கும். முதல்லேருந்து ப்ராப்ளம் தான். தலை பிடிச்சிக்கணுமா, வாழை பிடிச்சிக்கணுமான்னா அங்கே சண்டை வந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு, அது ஆயிடுச்சு. நடுவில் இதெல்லாம் வருது பாருங்கோ. பொருட்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப சிறந்தது எல்லாம் வருது. அப்போது மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த சக்திని எதுக்கு உபயோகப்படுத்தணும்? டிஸ்ட்ரக்ஷனுக்கா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கா? 2 இருக்கு. அதனால தான் த மேன் கேன் மார் ஹிம்செல்ஃப் ஆர் மேக் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவார் விவேகானந்தர். மாறுன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு. ஹிந்தியில் மாறுன்னா விட அடிக்கிறதுன்னு அர்த்தம். மாறும். அப்போது இங்கே சரி, அமிர்தம் எல்லாருக்கும் வருமன்னா அசுரர்களுடைய குணம் எப்படி இருக்கு? அது வரட்டும். ஆனால் எல்லாரும் இவ்வளோ எத்தனை வந்தால் கூட சரி நீ எடுத்துக்கிற, இது எனக்கு வேண்டாம் அப்படி ஒன்று என்ன. எல்லாரும் இந்த கோல்
நடுவில் எத்தனை டெம்டேஷன்ஸ் வந்தால் கூட அதுக்கெல்லாம் இதாகாமல் வந்த வேலை விடாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சாதிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆனால் இந்த சாதிப்பு எனக்கு பிரயோஜனமாக என்னை தப்பான வழியில் கொண்டு போகுமான்னு. அதனால் தபஸ் எல்லாரும் பண்ணாங்க, அசுரர்களும் தபஸ் பண்ணாங்க, முனிவர்களும் தபஸ் பண்ணாங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, அது உபயோகப்படுத்திக்கணும். ஸோ இந்த தேவதைகளும் இப்படி செய்யும்போது இதில் 3-4 பாயிண்ட்டை சொல்லிடுறேன் ஈஸியாக. இப்போ சொன்னது தான் ஒரு உன்னதமான சக்ஸஸ் உன்னதமான எஃபர்ட். த கிரேட் சக்ஸஸ் கேன் அச்சீவ்ட் பை த கிரேட் எஃபர்ட் இல்லையோ? சாதிக்கணும் நிறைய, ஆனால் சேர்ந்து மட்டும் இவ்வளோ பண்ணால் எப்படி வரும்? அதுக்கு தகுந்த எஃபர்ட் இருக்கணும் இல்லையோ? முதல் பாயிண்ட். அப்புறம் இது கிரேட் சக்ஸஸ்னால் அது எவ்வளோ நாள் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி விடாமே தொடர்ந்து லாங் டேர்ம் அண்ட் கண்டினியூஸ், லாங் டேர்ம் அண்ட் கமிட்டட் எஃபர்ட் இருக்கணும். இதெல்லாம் அங்கே நடந்துச்சு. அதுதான் பொதுவான மனிதரோட வாழ்க்கைக்கு உபயோகப்படும்னு இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இது செய்யும்போது அந்த தன்னம்பிக்கை இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இருக்கணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு தான் கண்டினியூஸ் எஃபர்ட் பண்ணணும். நடுவில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அந்த எஃபர்ட்டு வீக் ஆகிடும். எனி ஸ்மால் திங் ஆல்சோ. ஒரு புஸ்தகம் எடுக்கிறோம், படிக்கணும்னு புஸ்தகம் இவ்வளோ தடியாக இருக்கு, உடனே முதல்ல பின்னாடி பேஜ் பார்க்குறான், 500 பேஜியா, என்னால் முடியாது போனேன் அங்கே வச்சு. பகவத்கீதையா இவர் 2 வருஷமாக சொல்கிறாரு, இன்னும் எத்தனை வருஷமாக ஆகுமோ தெரியல, மொத்தம் படிச்சுக்கணும் சீக்கிரமாகன்றார். சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு போதும் 5வது அத்தியாயம்னு சொல்லிட்டு கர்ம சந்நியாச யோகம்னு சந்நியாசம் பண்ணிட்டாங்க எல்லாரும். 5வது அத்தியாயம் போதுங்க. யாருக்கு? பகவத்கீதை சந்நியாசம் பண்ணிட்டாங்க. அது மேலே என்ன இருக்குது கேட்குறதுக்கு? பார்த்தீங்களா? இப்போ அதே கேட்டுட்டு இருக்க போனாமா என்ன ஆகுது? இப்போ எனக்கு பிடிக்கும் போது முடியும் போது கேட்பேன், என்னதான் புதுசாக சொல்ல போகிறாரு, ஏன் மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு. இதோ இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன நல்ல காரியமாவது ஆகட்டும்ங்க, ஏதாவது ஆகட்டும், ஆரம்பிக்கும் போதோ அது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, குறை சொல்கிறதுக்கு எப்பவுமே நம்ம சுற்றி நிறைய பேர்னு பகவான் வைப்பார். நம்ம வீட்டிலையே நம்ம சொந்த மக்கள் கூட குழந்தை சொல்லும், அம்மா உனக்கு முடியாது போ, நீயா ஏறுவியா, முடியவே முடியாது, இப்படி எல்லாம் சொல்லும். ஏதாவது அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நிறைய வரும், ஆப்ஸ்டக்கிள்ஸ் நிறைய வரும், முக்கியமாக நல்லது செய்யணும் போது இன்னும் நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி ரைஸ் அபவ் த ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், அது அங்கே அதுதான் நடந்தது கடைசி வரைக்கும். அந்த கதை மூலமாக இதெல்லாம் படிச்சுக்கணும். அதனால் அப்புறம் நீ சிறந்த ஒரு கோலை வச்சுனதுக்கப்புறம் குழந்தை படிக்கிற குழந்தை 10th 12th அவனுக்கு தெரியும் மார்க் வாங்கிறது அவர் சுலபம் இல்லை, மார்க் வாங்கலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க, ஹையர் மார்க் வாங்கினா அந்த கோல் வச்சுக்கினவனும் நடுவில் சினிமா டிவி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான் நான் எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போதும். ஏன்னா அவனுக்கு கோல் ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போது அந்த கோல் இஸ் ஹையராக இருக்கும்போதோ இன்ஃபீரியர் திங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ட்ராப் ஆகும். அதனால தான் வாழ்க்கையில் கூட நம்முடைய கோல் என்ன அவங்களுக்கு தெரியணும். வாட்டி சொல்லியிருக்கோம், மோக்ஷ புருஷார்த்தம் அதுதான் கோல், மிச்சமெல்லாம் செகண்டரி. அதி முக்கியமாக இருக்கும்போது இந்த இன்ஃபீரியர் கோல்ஸ் அங்கங்கே கொஞ்சம் விட்டி கொடுத்து தியாகம் பண்ண வேண்டி
பண்ணு பரவாயில்ல, பட் அது அடையிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு அப்படி இருக்கு. இந்த எல்லாம் அந்த பார்க்கடல் மதனம் கதையில் இருக்கு. ஸோ இங்கே இப்போ என்ன மனசு பற்றி பேச, காமதுக்கம் అనేది நம்ம மனசு தான். அந்த மனசு பற்றி, காமம் பற்றி இன்னொரு இடத்துல இன்னொன்று வரும். இன்னொரு இடத்துல எங்கே இதோ இங்கே தான் வருது, பக்கத்தில் வருது. குட், படிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பா. கந்தர்ப்பான்னா ஒரு ஆள் பேர் தான். காமதேவதைக்கு ஒரு பேர், காமதேவ பேர், அவருக்கு கந்தர்ப்பான்னு இன்னொரு பேர். எதில் என்னது பிரஜனச்சாஸ்மி அப்படின்னா டிசைர்னு அர்த்தம், ஆசை இல்லை. பிரஜனச்சாச்சன்னா பிரஜனை உற்பத்தி பண்ணணும்னா ஸ்திரீக்கு புருஷன் மேலே, புருஷனுக்கு ஸ்திரீ மேலே காமம் இருந்தால் தானே பிரஜா இல்லை. கிரியேட்டிவ் பவர், அந்த கிரியேட்டிவ் பவர் అనేదికి பேர் தான் ஆசை, இல்லைன்னா இச்சாசக்தி. அங்கே ஏதோ காமம் அనే வார்த்தை சொன்னால் ஏதோ ஒன்று மட்டும் நினச்சிக்காதுங்கோ, ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை. இச்சாசக்திக்கு பேர். அந்த இச்சா అనేది உருவாகிறதுக்கு காரணம், அவன் புராணத்தில் ஒரு காமதேவதா, அவருடைய பாரிய ரதி தேவி, இப்படி எல்லாம் சொல்லி ஏதோ இருக்குல்ல பல கதைகள். சிவன் கூட அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணார், அப்புறம் பார்வதி சாபம் கொடுத்தாங்க. அது எல்லாம் தமாஷா. ஒருத்தர் கொடுத்து சாபம் கொடுக்கறது இதே தான். கோபம் வந்துச்சு சாபம் கொடுத்தாங்க, கோபம் வந்துச்சு சாபம் கொடுத்தாங்க. ஸோ இந்த கந்தர்ப்ப இப்போ இங்கே கூட ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரெடி இப்போ மனசு பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கிரியேட்டிவ் பவர்ஸ்குள்ள அந்த கந்தர்ப்ப காமன்னா இச்சான்னு எடுத்துக்கோங்க, ஆசைன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இச்சாசக்தி மட்டும் இருந்தால் பத்தாது. இச்சை இருக்கு நமக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர மாதிரி இச்சா ஞான கிரியாசக்தி ரூபிணியை நமஹ 3 இருக்குல்ல. இது மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. இது ஜந்துக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அது என்னமோ இயற்கை தன் மாதிரி அப்படி முடிச்சுட்றது தவிர, இச்சா ஞான கிரியாசக்தி 3 இருக்கு. இதில் இச்சை மட்டும் இருந்தன்னா பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அது அந்த இச்சை நல்லதா கெட்டதா எப்படி சாதிக்கணும் செய்யணும்னு ஞானசக்தி இருக்கணும். இது 3 இன்டர் டிபெண்ட், 3மே கூட ஒன்று தனியாக பிரயோஜனம் இருக்காது. ஞானசக்தி இருக்கு அப்படின்னா அந்த ஞானசக்தி வேலை பண்ணணும்னாவே இச்சா இருக்கணும். பார்த்தீங்களா? ஓ, நான் படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா ஞான சாமர்த்தியம், த பவர் ஆஃப் நாலேஜ் அண்டே கொஞ்சம் படிச்சிருக்கான் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும் பகவத்கீதை நல்லது தான் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் இங்கே சுற்றி மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களும் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனப்படுறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. என்ன இல்லை அப்போது? இச்சா இல்லை. அப்போது டிசைர் இல்லாமல், இச்சை இல்லாமல் ஞானம் பிரயோஜனப்படாது. அதுதான் சொல்லுவோம். குழந்தாவது அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்க, இவன் மார்க் வாங்க முடியும், ஆனால் பிரயத்தனம் பண்ண மாட்டான், மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டான். இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேர் விஷயத்தில் அவனால் செய்ய முடியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன்றான். என்ன சொல்லுவீங்க அப்போ? அது சரி, ஞானசக்தி பண்ண மாட்டேனது கிரியாசக்தி. இப்போ அதையும் சரி சரி ஞானம் எல்லாம் இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிரியை பண்ணணும் இல்லையோ, ஒர்க் பண்ணணும் இல்லையோ?
ஒர்க் பண்ணணும்னு இஷ்டம் இல்லை. அப்போது கிரியாசக்தி வேலை பண்ணுறதுக்கையும் இச்சா இருக்கணும், ஞானசக்தி உபயோகப்படுறதுக்கும் இச்சா இருக்கணும். இச்சான்னா டிசைர் இல்லையா? ஆனால் இந்த டிசைர் இச்சா பற்றி சொல்லும் போதும் வேதாந்தத்தில் நிறைய வாட்டி அங்கங்கே கூட ஆசைப்பட துன்பம் தானே, ஆசை விட இன்பம் தானேன்னு நிறைய வாட்டி சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கு. இப்போ இன்றைக்கி மாற்றி சொல்கிறேன் கொஞ்சம். சொல்லுங்க சார் மாற்றி என்ன, அது இப்படி தலையிட போட போகிறீங்களா? ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். ஆசைப்படுறது అనేది, ஆசை இருக்கிறது అనేది கடுதல் நஷ்டமே இல்லை. அது இட்ஸ் நாட் எ கர்ஸ். ஆசைப்படுறது అనేది இது புரியலன்னு அந்த வேதாந்தம் சொல்லும் போது கூட நம்ம மிஸ்லீட் ஆகிடுவோம். அப்போ என்ன சொல்கிறீங்க? ஆசை இருக்கணும், ஆசைப்படணும். மோட்சம் வேணும்னது கூட ஆசை தானே. தர்மம் செய்யணும், தர்மமாக இருக்கணும்னு கூட ஆசை தானே. அப்போது இச்சா டிசைர் எதுக்காக இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஜிமிட்டேட் டிசைர், தார்மீகமான ஆசை இருக்கணும், தப்பு கிடையாது. அதனால் ஆசை இருக்கக்கூடாதுன்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். பாகவதத்தில் ஒரு கதையில் ஒரு ராஜா 10 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 100 பேர் குழந்தை பெற்றுட்டாங்க. ஆனால் அப்புறம் தபஸுக்கு வந்து சந்நியாசாயி மோட்சம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லையா? அப்போ வாழ்க்கை இங்கே ஆரம்பித்தா கூட, ஆனால் அங்கே போய் முடியணும். என்ன ஆசைப்படணும், எவ்வளவு ஆசைப்படணும் అనేది தெரியணும் மனுஷனுக்கு. அப்போ சரியான இதுக்காக ஆசைப்படணும். பேராசை இருக்கக்கூடாது, கிரீடினஸ் இருக்கக்கூடாது, கன்ஜூஸாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குல்ல. அப்படி சொல்லும்போது தான் த டிசைர் கில்ஸ் நீட் ஃபில்ஸ்ன்றோம். அது ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை கிளாஸுக்கு வரணும்னு இது ஆசை தானே, தப்பு கிடையாது. ஸோ இந்த விதமாக இப்போ வரைக்கும் பார்த்த இந்த எல்லாத்திலிருந்தே இந்த கருத்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ நடந்த ஐராவத்தம் காமதேனு பற்றி சொல்லி எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? எப்போ அது ஒரு வாட்டாவது என்னை வீட்டுக்கு அந்த காமதேனு அனுப்புங்க, நான் எல்லாம் எடுத்துகிட்டு அனுப்புகிறேன். நீயே காமதேனு, உன்னுடைய மனசே காமதேனு. என்னதான் வேணும் உனக்கு? எல்லாமே நீ தான், நீ பூர்ணந்தான். இது ஞானி தெரிஞ்சுக்கிறான், அசுரன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அசுரன்னு யாரோ கிடையாது. ஞானத்துக்கு முயற்சி பண்ணாத மக்கள் எல்லாரும் அசுரர்கள் தான். வெளியில் போய் சொல்ல, நீங்கள் மைக்கில் சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டு அம்மா வந்துட்டா, பயம் இல்லை. வீட்டில் போய் சொல்லாதுங்க, இப்படி அடிச்சுடுவாங்க. என்ன படிக்கிறப்போ என்ன சொல்லித்தராங்க? புரிஞ்சுதா? ஞானத்துக்கு முயற்சி பண்ணி நான் பூர்ண வஸ்துவனை தெரிஞ்சுக்காம இருக்கிறேன். வேறு எதுக்கோ ஆசைப்படுற அவங்க எல்லாரும் அசுரர்கள் தான். அசுசு ரமந்தி இது அசுராக, இந்திரிய போகங்கள் தான். பிரகலாத் அப்பா இரண்யகசிபு வரும், என்ன பிரகலாத் பேர் வரப்போகிறது சொல்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சரி. உடனே பாம்பு கிட்ட போகிறார். மறுபடியும் அங்கே பார்க்கடல். சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி. அந்த வாசுகி பெரிய பாம்பு. பாம்புக்குள்ளேயும் பல பல வகையெல்லாம் இருக்கு. பாம்புகளுக்கு லோகமே இருக்குதாமா, நாகலோகம், நாக தேவதர்கள். அது புராணங்களில் நிறைய சொன்னதுனால தான் நம்ம நாட்டில் இந்த நாக பூஜை அது எல்லாமே ரொம்ப பிரார்த்திக்கிறது, வேண்டிக்கிறது எல்லாம் நிறைய இருக்குது நம்பிக்கை. வாசுகி பற்றி தெரியும். பார்க்கடலே கடையினு சாதாரணமாக, மந்தர பர்வத்தம் மத்தமாக. நார்மல் மத்து வச்சு பண்ண முடியாது, கடைய முடியாது. தயிர் இப்போ அது கூட கடையிறது கஷ்டமான மிக்சி மற்ற யார் வீட்டில் எங்கே
எனிஹோ சொன்னாங்க, வந்தார் வாசுக்கு. அதே தான் கயிறை கட்டிட்டு பண்ணாங்க. ஸோ இந்த வாசுக்கு யாரும் இல்லை, நான் தான். அதே அப்போ அது எவ்வளவோ பெருசாக இருந்திருக்கணும், எவ்வளோ சக்தி இருந்துக்கணும். இவ்வளவு பண்ணால் அது என்ன கயிறு அறுத்து போறியே சார், தேஞ்சு போ, அது இன்னும் ஆகலை. அதுதான் ஸ்பெஷல் ப்ராடக்ட். சர்ப்பாணாமஸ்மி வாசுகி. அப்புறம் இந்த வாசுகி அதே பாம்பு வந்து சங்கரர் வந்து ஆபரணமாக போட்டுக்கிட்டார் இல்லையா? சங்கரர் சிவா அவர் ஆபரணமாக போட்டுக்கிட்டார். அப்படின்னா அது எப்படி அதனை டீல் பண்ணணும்னு தெரிஞ்சால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு அர்த்தம். ஆனால் சங்கரருக்கு ஆபரணமாக இருக்கிறது அடுத்த இன்னொருக்கு எல்லாருக்கும் அது ஆபரணமாக இருக்கிறது இல்லை, அது கஷ்டம் கொடுக்குறது. ஆனால் அதனால் அப்போ இங்கே சங்கரர் போட்டுக்கிட்ட அந்த ஆபரணமாக போட்டுக்கிட்ட பாம்பு என்ன, அது போட்டுக்கிறது ஆபரணம்னா அகங்காரம், தலை தூக்குறது. அகங்காரம் தலை தூக்கும். பாம்பு அப்பப்போ பயப்படும், தலை தூக்கும் இல்லையா? அந்த தலை தூக்குறது அகங்காரம். யாராவது ஏதாவது சட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன அப்படி சொல்கிறீங்க, உடனே இன்னும் ஒரு பாருங்க உள்ள என்னது, எனக்கு பயங்கர கோபம் வரும். என்னது கோபம்? யாருக்கு வரும்? அகங்காரத்துக்கு கோபம். ஹஸ்பண்டு சொன்னானு, ஒய்ஃப் சொன்னானு, குழந்தை சொன்னானு, சட்டு நாங்கள் வந்து எங்கே ஒரு இடத்துல அடி என்ன அது? ரமணர் வந்து அடிக்கடிக்கு அது கண்டுபிடி, நான் என்ன இப்படி சொல்லுவான், என்ன நினச்சிட்ருக்கேன் அது யார் அது? அந்த நான் அது என்னன்னு புடி, அது தலை தூக்கும்போது புடின்னு வர அகங்காரம். அப்போ அகங்காரம் இருக்கிறது தப்பில்லை, இங்கே கூட அதே மாதிரி டிசைர் இருக்கிறது. அந்த அகங்காரத்தினை அலங்காரமாக பண்ணிக்கணும். அதுதான் இங்கே சிவனுக்கு இந்த பாம்பு அலங்காரம் ஆயிடுச்சு. எப்படி? ஞானத்து வடிவமாக இருக்கிறனால, ஞானம் இருக்கிறவனுக்கு அகங்காரம் என்னாகும் தெரியுமா? அலங்காரமாகும். எப்படி? ஞானி லோகத்தில் சுற்றணும், வாய் திறந்து பேசணும், ஏதாவது செய்யணும்னா அவள் அகங்காரம் இல்லைன்னா அதில் இப்படி வந்து உட்காந்து கிளாஸ் எடுக்க மாட்டான். விவகாரம் பண்ணணும்னா அகங்காரம் இருக்கணும். நானும் போகணும், இன்றைக்கி கிளாஸு சொல்லணும், இதெல்லாம் நானும் கொஞ்சம் பின்னாடி இருக்கலைன்னு விவகாரமே பண்ண முடியாது. ஆனால் அந்த அகங்காரம் இருந்தால் கூட அது வந்து ஈஸ்வர காரியமாக, பொது மக்கள காரியமாக, சுவார்த்தம் இல்லாமல் பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பகவான் சொன்ன மாதிரி அவருக்காக அவர் சேவனை இந்த பாவத்தோடு பண்ணும்போது அகங்காரம் என்ன பண்ணும்? என்னதான் பண்ணும்? அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற அவங்கள எல்லாருக்கும் நம்ம செய்கிற சேவை வேலை அதெல்லாம் சர்வீஸாக எடுத்துக்கோங்க. அதில் இவ்வளோ பண்ணிட்டேன் அகங்காரமும் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த கடமை. இதில் நான் எதுவுமே கிளைம் பண்ண மாட்டேன். அவங்க அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் ஆகணும், இப்படி தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு நான் உயிர் விட்டுடுவேன், அப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது, என்ன பண்ணுவே தெரியாது. இதெல்லாம் அகங்காரம். அது வச்சுட்டு என்னதான் சுகமாக இருப்பியா? சுகமாக இருப்பியா? அதனால் அகங்காரம் அலங்காரம் பண்ணிக்க தெரியணும். அதுக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும். ஸோ அந்த விதமாக வாசுகி விஷயம் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து சரி, சிவன் பற்றே சொல்லிட்டு இருந்த விஷ்ணு பக்தருக்கு கோபம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சரி விஷ்ணு பக்தர்களுக்கும் வேண்ட மாதிரி அனந்தாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமஹம்
பித்ருநாமரியமாச்சாஸ்மி யம சம்யமதாமஹம். நாகானாம் அங்கே சர்ப்பானாம் அன்னாரு, இங்கே நாகானாம் என்றாரு. என்ன பெரிய வித்தியாசம்! எல்லாமே பாம்பு ஜாதி தானே, ஒரே கட்சி தான் எல்லாரும். நாக அந்த நாக பாம்புன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. புராணத்தில் சொல்லப்படும் விஷம் இல்லாத பாம்பு சிறந்தது ஒன்று இருக்கமா. யாருன்னா அதுதான் அனந்த என்றார். அவர் படுத்திருக்கிற படக்கை பற்றி சொல்கிறார். அனந்த ஆதிசேஷு. அந்த நாகானாம் அப்படின்னா வாசுகி அவன் அந்த பாம்புகள் எல்லாம் ஒரு குரூப்பு, இதெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்குது. அங்கே சிவர் விஷம் இருக்கிற பாம்புன்னு கூட அது ஒன்றும் பண்ணாத மாதிரி விஷம் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டார். ஆனால் இது விஷம் இல்லாத பாம்பு. அந்த நாக சர்ப்பங்களுக்குள்ள பாம்புக்குள்ள அனந்தகா நான் அன்னார். லோகத்தில் முதல் இந்த ஸ்ப்ரிங் காட் குஷன் பெட்டு கண்டுபிடிச்சது விஷ்ணு பகவான் தாமா. அப்படி நல்லா அது காயிலாக சுற்றி இருக்கும். அது மேலே படுத்துக்கிட்டு எப்படி இருக்கும், சுற்றி வேறு அலைகளை இப்படி ஆட்டிகிட்டே இருக்கு. அப்போது நல்லா இருக்கும். அதனால் எப்பவுமே தூங்குறார், எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கர சுவாமி பெருமாள். அர்த்தம் என்னன்னா அனந்த விஷ்ணு. கவனமாக கேட்கணும். சகுண சாகார ரூப விஷ்ணு அனந்தமன்ன வேதாந்த பாஷை அர்த்தம் அந்தமில்லாத, உருவம் இல்லாத. அப்படி சொன்னால் நமக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு உருவம் கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுத்தாங்க? சகுண ரூபத்தோடு இருக்கிற விஷ்ணு ரூபம் இல்லாத அனந்த வஸ்துவான அனந்தன் மேலே சாஞ்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம எத்தனை கடவுள் எத்தனை நாமரூபங்களை பார்க்குறோமோ இதெல்லாமே அன்மேனிஃபெஸ்டட் நாம ரூபம் இல்லாத நிர்குண பரபிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபத்து மேலே இதெல்லாம் சாஞ்சிருக்கே, ஆதாரப்பட்டிருக்கே. அதுதான் கருத்து. அனந்தன் மேலே அனந்தமன்னா கால சர்ப்பமனு கூட காலத்தை பற்றி வேறு வரும் இன்னொரு இடத்துல. இதுதான் அந்தமில்லாதது. அந்தமில்லாத பொருள் ஒன்றே ஒன்றுதான், அது நிர்குணமாக இருக்கணும். ரூபம் இருக்கிறதெல்லாம் அந்தம் இருக்கும். அதனால் அந்த ரூபம் எடுத்துக்கிட்டு வந்த கிருஷ்ணனுடைய சரீரம் அந்தமாகி போயிடுச்சு. அது அந்தர்தானம் ஆயிடுச்சோ, எங்கோ மறைஞ்சிருக்கோ, இப்போ இல்லை. அதனால் நாமரூபம் சகுணமாக வந்தது எல்லாமே கூட கண்ணுக்கு காணாமல் போகும். அது எங்கே போகும்னா நிர்குணமான நிராகாரத்தில் கலந்து போயிடும். நம்முடைய உடம்பு மனசு எல்லாமே கூட தூக்கத்தில் நிர்குண நிராகார நம்ம ஸ்வரூபத்தில் தான் போய் மறைஞ்சு போகிறது, மறைகிறது. அது ஞானம் இப்போ இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நிர்குண தத்துவமே நானே தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அனந்த எல்லாத்துக்கும் அர்த்தம் ஏதோ நமக்கு உபயோகப்படுற மாதிரி எடுத்தால் தான் பிரயோஜனம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அனந்த சாஸ்மி நாகானாம் வருணஹா யாதசாமகம். வருணஹன்னா சமுத்திர தேவதா. ஆல்ரெடி சமுத்திரம் பற்றி அங்கே சொல்லியிருக்காரு. சரசாம் அப்படி சாகரம், சரசாமஸ்மி சாகரம். அங்கே என்னன்னா அந்த வாட்டர் பெட்ஸ் ஜலங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் இருக்கிறது அது எல்லாத்திலும் சாகரம் நான் அன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா யாதகன்னா அந்த ஜல தேவதர்கள்,
அந்தந்த இடத்துல அங்கங்கே சந்தர்ப்பத்தில் அந்தந்த ஜலத்துக்கு ஒரு தேவதை. கங்கா, யமுனா, சரஸ்வதி இவங்க எல்லாரும் தேவதர்கள், எல்லாம் ஃபிமினின் தேவதாசனை வச்சுக்கோங்க. மேகத்துக்கு கூட தேவதை இருக்கு, பர்ஜன்ய தேவதா. மேகத்துக்கு ஒரு பேர் பர்ஜன்ய. காலே வருஷத்து பர்ஜன்ய பிருதிவி சஸ்வ. அதனால தான் நம்முடைய இந்த வேதிக் கான்செப்டில் எல்லாமே தேவதை தான். கண்ணு மூடுறத தேவதை, கண்ணு திறக்கிறது தேவதை. நிமிஷ உன்மிஷ நிஷா ராத்திரி தேவதை தான். உஷா தேவதா, சூரியன் உதயக்கு அந்த அந்த சமயம் அந்த கலருக்கே ஒரு தேவதா ப்ரிசைடிங். சார் அப்போ தேவதை எங்கே இல்லைன்றீங்க? அதான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் எவ்ரி எக்ஸ்பிரஷன் இஸ் எ தேவதை, டெய்டி. அப்போ இங்கே யாதசாம் அப்படின்னா அந்த பல பல இடத்துல அது குளமாக இருக்கட்டும், தீர்த்தமாக இருக்கட்டும், சொல்கிறோம் இல்லை, அது இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கு, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு 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 தேவதை இருக்கு. அது எல்லாத்துக்குள்ள அவங்களுக்கு ராஜாவாக இருக்கிற வருணனும் நானும். அப்படின்னா சமுத்திர தேவத்தை வருணன், மிச்சம் வர. அப்போ யமுனா, கங்கா, சரஸ்வதி அவங்க எல்லாருக்கும் ராஜா நான் தான். அதனால தான் எல்லாரும் என்ன ஓடி வந்து கிட்ட வந்து என்ன கலந்துக்கிறாங்க. என்ன ஸோ சமுத்திரராஜனான நானும் வருணன். இங்கே சமுத்திரராஜன் வருணன் வந்ததுனால இந்த பார்க்கடல் விஷயத்தில் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அங்கே நிறைய வந்துச்சு. அப்புறம் லக்ஷ்மி தேவி கூட வந்துச்சு. லக்ஷ்மி தேவி வந்த அப்புறம் சமுத்திரராஜன் என்ன பண்ணார், லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி ஏதோ ஸ்தோத்திரில் இருக்குல்ல, அந்த சமுத்திரராஜன் வந்து லக்ஷ்மி தேவின் வந்து பாகவதத்தில் லக்ஷ்மி வந்து பகவான் விஷ்ணுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்பா கொடுக்காம தான் எப்படி செலக்ட் பண்ணிக்கும்? ராஜ அவருடைய மகள் தானே. அவர் வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்தாராமா. ஏன் விஷ்ணு கொடுத்தாரு? அதே காலக்கூட்ட விஷயம் வரும்போது மட்டும் சிவனுக்கு கொடுத்தாரு. ஏன்னா சிவனுக்கு ட்ரெஸ் பண்ணிக்க தெரியலையாமா. ஒரு சம்ஸ்கிருத போயிட்டு வந்து வேறு இடத்துல அப்படி எழுதுறாரு ஹாஸ்யமாக. அதுக்கு பார்த்து அவருக்கு அப்படி தோணிச்சாமா. விஷ்ணு பாரு பீதாம்பரதாரி, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா தெரியும் அவருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். அவர் எழுதுறாரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு போயிட்டு, ட்ரெஸ்ஸிங் நீட் அண்ட் சிம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிவனுக்கு ட்ரெஸ் பண்ணி தெரியல, அதனால தான் அவர் காஃபி கூட கொடுக்கல. விஷயமா ஐயே, காலக்கூட்ட விஷயம். ஓகே, இது வருண தேவத்தை வந்ததுனால ஞாபகம். சமுத்திர தேவதா மிச்சம் எல்லாம் இருக்கு. அந்த வருணன் நான் தான். அப்புறம் பித்ருணாம் அரியமா சாஸ்மி. பித்ருலோகம், இந்த பித்ரு தர்ப்பணங்கள் இதெல்லாம் செய்கிறவங்க, இல்லைன்னா சில விதமான புண்ணிய காரியங்கள் எல்லாரும் செய்கிறவங்க, அப்புறம் எனக்கு நல்ல வேறு லோகம் வேணும், இந்த லோகம் நல்லா இல்லை, அப்புறம் இந்த ஞானமும் வேதாந்தம் கூட எனக்கு எட்ட மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, அதனால் எங்கள் பித்ருகள் எல்லோரும் இருக்கிற அது ஒரு லோகம் இருக்குதாம்மா, அங்கே போகணும்னு சொல்லிட்டு இந்த தட்சிணாயன மார்க்கத்திலோ கிருஷ்ணகத்தி மார்க்கத்திலோ அது இல்லாத இப்போது டிஸ்கஷன் வேறு உபனிஷத்தில் விட அந்த மார்க்கத்தில் போகிறவங்க அவங்க அப்படி எல்லாம். ஆனால் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி கர்மங்கள் பண்ணணும், நல்ல கர்மங்கள் பண்ணணும், நம்பி கூட பண்ண பித்ருலோகத்துக்கு போவான். சரி, நான் பித்ருலோகம் அங்கே கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது அங்கே ஒரு லீடர் வேணும் இல்லையோ? எல்லா இடத்துலையும் லீடர் வேணும், ராஜா வேணும். பித்ருலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் லீடராக ராஜாவாக இருக்கிற அரியமா நான் தான். இந்த ஷண்ணோ மித்ரஸ்யம் வேதா உபனிஷத்து பிரார்த்தனையில் இருக்கும். ஓம் ஷண்ணோ மித்ரஸ்யம் வருணः ஷண்ணோ பவத் அரியமா. அந்த அரியமா தேவத்தை நம்மளை எல்லோரையும் பிளெஸ் பண்ணட்டும் அனே ஒரு பிரார்த்தனை அங்கே. நம்ம அதனால தான்
சர்வேபியோ பித்ருபியோ நமோ நமஹான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்படி பித்ருலோகத்துக்குள்ள இருக்கிற ராஜா அரியமா நானும். அப்புறம் யமஹா சம்யதாம்னா மறுபடியும் இங்கே கண்ட்ரோலர்ஸ். சரி, பித்ருலோகத்திலோ அவர், இந்த லோகத்திலோ இவர், இந்த இடத்துல இவர், இந்தியாவில் நரேந்திர மோடி. ஆனால் எல்லா லோகத்திலும் எல்லா மனிதர்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார் அர்ஜுனா, யமன். யமன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவன். ஓகே, சம்யமதாமன்னா கண்ட்ரோலர், கவர்னர்னு அர்த்தம். எல்லாருமே அதனால தான் என்ன நமக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் மனிதர் போவான், மனிதன் வாழுவான், பிஹேவ் பண்ணுவான். எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா, இஷ்டத்துக்கு ஆடுறேன் பண்ணுறேன். எவ்வளோ என்ன திட்டா கூட அவன் பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள். அப்போது யமன் சரி கொஞ்ச நாள் ஓடுன்னு சொல்லுவார். அப்புறம் வந்து எல்லாரையும் கவனிச்சுக்குவார். அவர் கவனிக்காத ஆளே இல்லை, அதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 35-40 ஆகும்போது தெரியும், நீ ஸ்பீடு நிற்க மாட்டேன், ஸ்லோ பண்ணிவிடுவார் எல்லாமே. யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து எல்லாமே ஸ்லோ ஆகிடும். படியேற முடியல, நடக்க முடியல. வயசாக என்ன ஆகுறது, எல்லாம் ஸ்லோ ஆகும். நிதானமாக தான் நடக்கணும், நிதானமாக தான் ஏறணும், நிதானமாக தான் பேசணும், நிதானமாக தான் சாப்பிட்ணும். ஸ்லோ பண்ணுறார், கண்ட்ரோல் பண்ணுறார். இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இயற்கை பிரகிருதி இது அப்படி நடக்கிறது. அதனால் நல்லா இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு கண்ணு மின்னு தெரியாமல் ஓடக்கூடாது. கண்ணு மின்னு தெரியாமல் தெலுங்கு நினைக்கிறாரு தமிழ். அவனுக்கு தெரியல எங்கே நடக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, அவன் அப்படி போவான். மின்னு மேலே இருக்கிற அது தெரியல, கீழே தெரியல, எதுவுமே தெரியல, இன்னும் போயிட்டுருக்கான். ஸோ யமஹா சம்யதாமகம், இது யமனு பற்றி தான் சொல்கிறார். அந்த எல்லாத்தையும் இங்கே என்னென்னா அந்த டைம் பிரின்சிபல் அதில் இருக்கு. டைம் பிரின்சிபல் வேறே இருக்குது, இன்னொரு இடத்துல சொல்லுவார். பட் இங்கே ஸ்பெஷல்லி இந்த யம தேவதா. யமம்னா பதஞ்சலி யோக சூத்திரம் படி நான் ஐம் கிவிங் அனதர் மீனிங். யமம் அந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் யமம் சோஷியல் டிசிப்ளின்ஸ் அங்கேருந்து ஆரம்பித்து கடைசியில் யமநியம, ஓகே, பிரத்யாகார, யமநியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அனு சொல்லி அந்த லாஸ்ட் 3 சேர்ந்து சொன்னால் சம்யமம். அதுக்கு பேர் பதஞ்சலி யோக சூத்திரப்படி கல்மினேஷன் அர்த்தம். அப்போ எல்லாருடைய சரீரம், வாழ்க்கை, இவனுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கணுமா வேண்டாமா, இவன் எந்த ஊரில் போடணும், எந்த ஜாதியில் ஜந்துவாக பிறக்க வைக்கணுமா, ஜாதி என்ன, மரமாக பிறக்க வைக்கணுமா, என்ன காஸ்டியூம் கொடுக்கணும், எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணுவார். எல்லோரும் பற்றி முடிவு பண்ணுவார். எக்ஸப்ட் ஞானி கிட்ட மட்டும் வரமாட்டார். ஞானி கிட்ட வந்து யமதர்மராஜன் நமஸ்காரம் பண்ணிவிடுவார். இந்த சின்ன பிள்ளைய நச்சிகேதனுக்கு ஹேட்ஸ் அப் பண்ணார். உன்ன மாதிரி எனக்கு சிஷ்யர்கள் வேணுமன்றார். அப்புறம் யமதர்மராஜன் நச்சிகேதன் கேட்குற கேள்விகள் பார்த்து அந்த குழந்தையுடைய ஆர்வம் அந்த பிரம்ம ஜானத்துக்கு அவங்களும் தொடரணும். என்ன அவங்க இதெல்லாம் தாண்டி ரிலேட்டிவ் வேர்ல்டெல்லாம் டிரான்செண்டட். இப்போ இந்த கதையெல்லாம் இவ்வளோ சொல்கிறது, இது அது அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாமே ரிலேட்டிவ், நாட் அப்சல்யூட். அப்சல்யூட் வரணும்.
கதை சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும். கதைவாக சொல்லுங்கள் சார், இல்லைன்னு தூக்கம் வரணும். என்ன தான் பண்ண போகிறீங்க? உன்னோட வாழ்க்கை ஒரு கதை. உன்னை வீட்டிலையே சம்சாரம் சதுரங்கமன்னார். அவர் மிம்சாரமன் எதிர்க்காரு. தெலுங்கில் சதுரங்கமன்னு அந்த செஸ் கேம் மாதிரி அன்னை சினிமா எடுத்தாங்க. சரி, என்ன கதை வேணும் பாரு. இங்கே எல்லாமே கதை தான், எல்லாமே ஜோக்கு, எல்லாமே கார்ட்டூனு, எல்லாமே. அடுத்தோடைய ட்ராஜடி, இன்னொருத்தருக்கு காமெடி. ஸோ அதனால் யமஹ சம்யதாம் அகம் போதும் நினைக்கிறேன். நான் அடுத்த வாட்டி ஸோ யமஹன்னா கால தத்துவம். காலம் எல்லாருமே, அதனால் காலம் என்ன பண்ணுறது, இந்த சேஞ்சுன்னு கவனிக்கணும். அது பார்த்து சிந்திச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது இல்லை. அது நீ பார்க்கணும். தேகம் இப்படி மாற்றம் ஆகிறது, காலம் இப்படி மாறுறது, கிளைமேட் மாறுறது. காலம் ஏத்தின்னு நிற்க வைக்கிறது இல்லை. அதனால கடவுள் அவதாரம் வந்தால் கூட அந்த காலம் அந்த அவதாரத்தை கூட தள்ளிடுறது. சும்மா கேட்குறோம் ஒரு கேள்விக்காக, பேச்சுக்காக. கிருஷ்ணர் வந்தார் இருக்கட்டுமே, அவர் யாரும் வேண்டான்னாங்க. அப்படி வேண்டான்னு சொன்ன கம்சனை நிந்திட்டானா, அவருக்கு முன்னாடி தாங்கிட்டானா. அவனை திட்டுன சிசுபாலன்னு நிந்து இவரோடு இருக்கான. அப்போ யாருக்காக பயப்படணும், எதுக்காக போகணும், ஏன் போகணும்? அவர் வரலை, அவர் போல. அப்படி தான் புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணன். அப்போ அதுக்கு தத்துவ விசாரம் வேணும். அப்படி வரவு போக்கில்லாத பொதுவெளி காட்டு அருணாச்சலனே நம்ம அந்த விஷயத்துக்கு வரணும். ஸோ இதெல்லாம் சொல்லி நம்மளை கொஞ்சம் அந்த அப்சல்யூட்னு எல்லா இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் தாதே, நீ யாரு? அதுதான் கேட்குறாரு. நீ யாரு? அங்கே தான் முடிவு. பார்ப்போம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.